பணம் கொடுக்குற சமாதானம், பதவி கொடுக்குற சமாதானம், ஒரு வெற்றி கொடுக்குற சமாதானம் நிலையானதல்ல. அது அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டால் பாதிக்கப்பட்டுரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய உள்ளத்தை பாதிக்காது. சமாதானம் இழந்து போக மாட்டோம். எப்பவும் அந்த ஆத்ம அமைதி, நிம்மதி, சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தருவாராம். எப்படி இந்த சமாதானத்தை அவர் சம்பாதித்தார் தெரியுமா? சிலுவையில் தன்னை நமக்காக பலியாய் கொடுத்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசு கிறிஸ்து மீது வந்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வசனங்கள் சொல்லுகிறாரு. அப்போ நமக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்ட இரத்தம் சிந்தி அந்த சமாதானத்தை அவர் சம்பாதித்தார். அந்த சமாதானத்தை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, என் சமாதானத்தை உனக்கு தர்றேன். என்ன நடந்தாலும் நீ எப்பவும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும். அந்த சமாதானத்தை தர்றேன்னு சொல்கிறார். இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அதற்கு இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வரணும். அவர் வந்துட்டா அந்த சமாதான நிலை கொண்டு இருக்கும்.